பெருமாள் வந்து புண்ணியம் பண்ணால் மட்டும்தான். சுவாமியுடைய பெயர் ரங்கநாத பெருமாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பராக்கிரம பராந்தம சோழர்கள் தான் இந்த கோவிலை ரெனோவேஷன் பண்ணி. ஹலோ எவ்ரிவன், நான் நிஷாந்த். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் யூடியூப் vlog. ஸோ ஐ டோன்ட் நோ இது என்னோட ஃபர்ஸ்ட் vlogன்றதுனால எப்படி வரும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஸோ ஐ கிவன் மை பெஸ்ட். ஸோ நிறையா பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம vlogோட டெஸ்டினேஷன் என்னென்னா ஆதி திருவரங்கம். இது நம்ம அத்தியூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அத்தியூர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தூரம் மட்டும்தான். ஸோ நம்ம போகிற வழி நம்ம எப்படி இருக்குது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ எண்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. நான், எங்கள் அக்கா, எங்கள் மாமா 3 பேர் வண்டியில் தான் கிளம்பணும். ஸோ ரோடு வியூ ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் திருவரங்கம் ரீச் ஆகிட்டோம். ஸோ திருவரங்கம் ரீச் ஆகுமே நீங்களே பார்க்கலாம், கோவில் கோபுரம் தெரியுது. ஸோ வி ரீச் த ஃபேமஸ் ஆதி திருவரங்கம் டெம்பிள். இந்த டெம்பிளோட ஏரியா ஆல்மோஸ்ட் 2 to 5 ஏக்கர்ஸ் இருக்கும். இந்த கோவில் 108 அபிமான க்ஷேத்ராவில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அபிமான க்ஷேத்ரானா 108 புண்ணிய க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு பேர் என்னென்னா தென் பின்னை ஆறுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முன்னொரு காலத்தில் யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு புண்ணியதானம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இப்போவும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆதி திருவரங்க கோவிலுக்கு வந்திருக்கோம். இதோட விசேஷம் என்னன்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப பழமையான கோவில். கிட்டத்தட்ட 2000 5000 வருஷம் பழமையான கோவில். ஸோ இது வந்து நம்ம சோழர் மன்னரும் மற்றும் விஜயநகர மன்னரும் சேர்ந்து இந்த கோவில் கட்டிதான்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னாக்கா, இது கிட்டத்தட்ட ரொம்ப 2000 வருஷம் பழமையான கோவில். இதோட வேற என்னன்னாக்கா, இதில் இருக்கிற நம்ம திருவரங்கர் வந்துட்டு சுமார் 29 அடி நீளம். நம்ம திருச்சியில் இருக்கிற திருவரங்க ரங்கநாதரோட ஸ்டாச்சு விட இது ரொம்பவே பெருசு. இன்னும் சொல்ல போனா திருச்சியில் இருக்கிற ரங்கநாதரும் அதுக்கும் கம்பேர் பண்ண போனா ஸ்ரீரங்கப்பட்டணம், அதாவது கர்நாடகால இருக்கிற மைசூரு டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ஒரு ஸ்ரீரங்கப்பட்டணம் ஒரு ஊர் இருக்கு. அங்கேயும் இதே மாரி ஒரு ஸ்ரீரங்கநாதரோட டெம்பிள் இருக்கு. இது ரெண்டுத்தை விட இது ரொம்ப பழையசுன்னு சொல்றாங்க. ஸோ இதோட இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா, ரொம்ப பழைய விஷயம் என்னன்னாக்கா, நம்மளோட சந்திரர் வந்துட்டு அவரோட சாபத்தை போக்குறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு சாபத்துக்கு போகணும்னு சொல்லப்படுறாங்க. இப்போ நம்ம கோயிலில் வந்துட்டோம். என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இந்த கோயில் நம்மளோட ப்ரைடு. ஸோ இந்த கோயிலை நம்ம கண்டிப்பாக நீட் அண்ட் டைடியாக வச்சுருக்கணும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கோவிலோட ஆர்கிடெக்சர் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு பில்லர்ஸில் இருக்கிற கார்விங்ஸ் எல்லாம் இட்ஸ் ரியலி குட். யூ கேன் see this. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ ஒன்ஸ் நான் கோயிலில் என்ட்ரு ஆன உடனே ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஐயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். கோவிந்தாய் மகாவோம், விஷ்ணவே மகாவோம், மதுசூதனாய மகாவோம், தேவாய மகாவோம், வாமனாய மகாவோம், ஸ்ரீதராய மகாவோம், ரிஷிகேஷாய மகாவோம், நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவேஷ வித்மகே விஷ்ணுபத்ரீண தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். சுவாமியுடைய பெயர் ரங்கநாத பெருமாள். 5 கிளை பாம்பு மேல பள்ளி கொண்டிருக்கிறார். ரங்கநாதர் மனைவி ஸ்ரீதேவி மணிமேல பள்ளி கொண்டிருக்கிறார். நம்மளை படைத்தவர் பிரம்மா. பிரம்மாவுக்கு வேதம் சொல்லித்தரார். சுவாமி பாதத்திலே பூமாதேவி, கீழே உட்கார்ந்து அவர் பெருடன் தாயார் ரங்கநாயகி தாயார். கோவில் கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணி வேலை நடக்கிறது. மாலாணியும் ஒரு நிகழ்ச்சி பண்ணி உள்ள இருக்க ரங்கநாதனுடைய சக்தியை இந்த ரங்கநாதன் மேல செலுத்திடுவார். கும்பாபிஷேகம் வரைக்கும் நீங்க இவரை இங்க சேவிக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பராக்கிரம பராந்தம சோழர்கள் தான் இந்த கோவிலை ரெனோவேஷன் பண்ணியிருக்கார். சுவாமி உருவானது முதல் அவதார ஸ்தலம் திருச்சி ஸ்ரீரங்கம் வந்து 7வது அவதாரம், ராமனுடைய அவதாரம். ஐயர் சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த கோயில் ரொம்பவே புனிதமானது. இப்போ பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
பெருமாள் கோயிலில் வந்து எப்பவுமே பெருமாளுடைய தாயாரை தான் ஃபஸ்ட்டு வணங்கணும். தாயாரை வணங்கிட்டு தான் பெருமாளை வந்து நம்ம வந்து கும்பிட போகணும். சரிங்களா? இந்த கோவிலில் பார்த்தோன்னா பல்லாயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து என்னன்னா, நாம் நினச்சா கூட இந்த கோயிலுக்கு வர முடியாது. பெருமாள் நினச்சா மட்டும்தான் வர முடியும். தமிழ்லேயே வந்து உள்ளே பார்த்தோன்னா அர்ச்சனை பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியும், தமிழில் தான் பண்ணுவாங்க. அதே போல் இந்த கோவில் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் ஆதி திருவரங்கம் கோயில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெருமாள் வந்து புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் உங்களை அங்கே வந்து அழைப்பார். இல்லை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வர முடியாது. அதே போல் இந்த கோவிலுக்கு வந்தால் கல்யாண தடை நீங்கும், அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த கோவிலுக்கு வந்தால் நீங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் நவம்பர் 30ஆம் தேதி இந்த கோயிலோட மகா கும்பாபிஷேகம் நடக்கப்படுது. ஸோ இந்த விஷயம் ஆல்மோஸ்ட் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் வாங்க. நம்ம ஆதி திருவரங்கத்திற்குள்ள ரங்கநாதரை தரிசனம் பண்ணி அவரோட பிளஸிங்ஸ் நம்ம எடுத்துருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்டிங்கில் இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா பண்ணுவேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். See you then. Bye bye. நிஷா.